ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரௌனி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குறைவான பொருள், குறைவான நேரம் இருந்தால் போதும். இந்த ப்ரௌனியை ரொம்பவே சுலபமாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ப்ரௌனி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டார்க் சாக்லேட் பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே 150 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் பார்த்திங்கன்னா அன்சால்டட் பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சாக்லேட்டை பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக நம்ம இதை மெல்ட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு அடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மேலே ஒரு பவுலில் சாக்லேட்டும் பட்டரும் இது போல் சேர்த்துட்டு கலந்துட்டே இருந்தாங்கன்னா அடியில் தண்ணி சூடேற மேலே சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். அப்படி இல்லைனா ஓவனில் கூட நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாக்லேட் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இதை எடுத்து ஓரமாக இது போல் வச்சுருங்க. சாக்லேட் மெல்ட் ஆனதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ப்ரௌனி எல்லாமே நல்லா சாஃப்டாக வரும். இந்த சாக்லேட் நல்லா ஆறி வரட்டும், அதனால் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 3 எக்கை இது போல் நல்லா உடச்சி ஊற்றி எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். அதே போல் 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அதாவது ரெண்டும் சேர்ந்து 1 கப் அளவு நம்ம சேர்த்துருக்கோம். கூடவே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை, இந்த முட்டை, இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்த சாக்லேட்டை இதில் சேர்த்துக்கலாம். சாக்லேட் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சாக்லேட் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் இன்னொரு டைம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இது போல் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாவு பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு இது போல் ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதில் எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பிளெண்டர் வச்சு கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதை நமக்கு எந்த ஷேப்பில் ப்ரௌனி வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு ஸ்கொயராக இருக்கக்கூடிய கேக் டின் தான் எடுத்திருக்கோம். அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த ப்ரௌனி மாவு எல்லாத்தையுமே இது போல் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா இது போல் டேப் பண்ணி விட்டுருங்க. நம்ம இன்னைக்கு ஓடிஜியில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரௌனி மாவை உள்ளே வச்சுட்டு 30லேருந்து 35 நிமிஷம் போல் நம்ம பேக் பண்ணி எடுத்தால் போதும். நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆயிரும். ப்ரௌனியை ஓடிஜியில் வச்சதுக்கப்புறம் 20 நிமிஷம் ஆன உடனே ஒரு ஸ்கியூவர்ஸ் எடுத்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ப்ரௌனி சீக்கிரமாக வெந்துருச்சுன்னா கருகி போயிடும். அதனால் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது நம்ம கேக் டீனில் எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்குறோமோ அதை பொறுத்தும் இந்த ப்ரௌனி வேகும். கம்மியாக எடுத்துருந்தோம்னா டக்குன்னு வெந்துடும். அதனால் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. நல்லாவே நம்மளோட ப்ரௌனி எல்லாமே பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு வேணுன்ற அன்மோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது போல் சின்ன சின்னதாக பீஸ் போட்டு எடுத்தாச்சு. இந்த ப்ரௌனியோட டெக்ஸ்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் நம்மளோட ப்ரௌனி எல்லாமே ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.